உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு, இறை இரக்கத்தின் ஞாயிறு, 12/4/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் இறை இரக்கத்தின் ஞாயிறாகவும் சிறப்பிக்கப்படுகிறது. இயேசு சிலுவையில் உயிர்விடும் போது எல்லாம் நிறைவேறிற்று என்று நம் பாவங்களை தம் இறப்பின் மூலம் முடித்து வைத்தார். எனவேதான் இயேசு உயிர்த்த போது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அவர் இரக்கம் நம்மை பாவத்திலிருந்து மீட்டது. தூய பவுஸ்தினாவுக்கு இயேசு இரக்கத்தின் இதயத்தை காட்டினார். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும், என் இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொள்ளும் ஆன்மாவை அழிவுறாது காப்பேன் என்றும், என் மீது நம்பிக்கை கொள்ளாத ஆன்மாவால் நான் காயப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற தோமையாரின் வார்த்தைகள் நமக்கும் இயேசுவின் மாறா அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுத்தரும். அன்பு, இரக்கம், பணிவு, பரிவு, மன்னித்தல் என்னும் பண்புகள் நமக்கு இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுத்தருகிறது. தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போன்று, இயேசுவின் சீடர்கள் போன்று, புனித தோமா போன்று நாம் கடவுளில் நம்பிக்கை கொள்வோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 43 முதல் 47 முடிய. முதல் வாசக முன்னுரை. திருமுழுக்கு பெற்ற தொடக்ககால கிறிஸ்தவர்கள் அன்பில் ஒன்றாயிருந்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்தளித்து அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தனர். கடவுளை போற்றி வாழ்ந்தார்கள். திருத்தூதர்கள் வழியாக அரும் செயல்கள் நடைபெற்றது. ஆண்டவர் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து அன்பில் வாழ செய்தார் என்று கூறும் திருத்தூதர் பணிகள் நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. தங்கத்தை புடமிடுவது போல கடவுள் நம்மை துன்பங்களால் புடமிட்டு தூய்மைப்படுத்துகின்றார். நாம் கடவுளை கண்டதில்லை, எனினும் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் மீட்கப்பட்டுள்ளோம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுள் நமக்கும் அழியாத மாசற்ற உரிமை பேரான விண்ணக வாழ்வை தருவார் என்று கூறும் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று மொழிந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அர்ப்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும். அவர்கள் தங்கள் இறையாட்சி பணியை திருத்தூதர்கள் போன்று உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாய் இறை மக்களை அருள் வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா, உலகெங்கும் வாழும் அனைத்து மக்கள் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும். போர்கள், வன்முறைகள், இயற்கை சீற்றங்கள், விபத்துகளிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்து அன்பும் அமைதியும் வளமான வாழ்வும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே அன்பு இறைவா, உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த ஆபிரகாமும் சிறப்பு ஆசீர் வழங்கியதை போன்று நாங்களும் எங்கள் துன்பங்களிலும்
நெருக்கடிகளிலும் உம்மில் நம்பிக்கை கொண்டு உமது ஆசீரை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, சமத்துவம் நிலவிட வேண்டுமென்றும் இறையாட்சியின் விழுமியங்களின்படி இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா, எம் ஊர் மக்கள் அனைவரையும் தொடக்ககால கிறிஸ்தவர்களைப் போன்று அன்பிலும் நட்புறவிலும் பகிர்தலிலும் இறை வேண்டலிலும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகமும் போதிய பொருளாதார வசதியும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.